அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட பாடப்பட்ட பாட்டு. ஆனா இன்றைய நடைமுறையோடு அதை ஒப்பிட்டு நாம் எப்படி பார்ப்போம் என்றால், ஞாயும் யாயும் யாராயிரம் எந்தையும் முந்தையும் மீறக்கிளிர் யானும் நீயும் எவ்வளி அறியதும் செம்புலப்பையில் நீர் போல அன்புட நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற அந்த பாடல் 3000 ஆண்டுக்கு முன்பாக பாடப்பட்ட பாடலாக இருந்தாலும் இன்று அது எப்படி மக்களோடு மக்களாக அந்த பாடல் கலந்திருக்கிறது என்பதற்கு பெரிய உதாரணம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவை அரசு மருத்துவமனையில் ஒரு பெரியவர் அட்மிட் ஆயிருக்கார். அந்த சேர்க்கப்பட்ட அந்த பெரியவோடு அவனுடைய பேத்தி உதவிக்கு இருக்கிறாங்க. அதே பக்கத்து பெட்ல ஒரு அம்மா பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க பையன் கூட இருக்கான். 2 பேருமே ஹெல்ப் பண்றதுக்கு. அப்ப அந்த பெரியவர் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சுடுதண்ணி வாங்க போகும்போது சாப்பாடு வாங்க போது கூட இந்த பேத்தியை கூட கூட்டி வாப்பா அப்படின்னு சொல்லுகிறார். இது ஒரு 10 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பத்தி 13 நாள் 15 நாள் கழிஞ்சு 2 பேரும் காணாம போயிடுறாங்க. அப்ப அந்த பாட்டை எப்படி சொல்றான்னா, ஞாயும் யாயும் யாராயிரோ, இதற்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ என்பது தெரியாது, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளர், உன்னோட அப்பா என்ன முறை என்னோட அப்பா என்ன முறை என்பது யாருக்கும் தெரியாது. நீ என்ன குலமோ ஜாதியோ நான் என்ன குலமோ மதமோ யாருக்கும் தெரியாது. ஆனா செம்மண் மேல பெய்யக்கூடிய அந்த மழை அந்த செம்மண்ணோட கலந்து நேரா போய் அப்படியே கடல்ல கலக்குது. அந்த செம்மண் நிலத்தையும் அந்த மலையும் எப்படி பிரிக்க முடியாது, அது போலவே அந்த இருவரும் விருப்பப்பட்டு போனவர்களை நம்மளால் பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்டு பாடப்பட்ட ஒரு சங்க இலக்கிய பாடல் இன்றைய தலைமுறைக்கு இன்றைய நிகழ்வோடு நம்மளால் ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால், சங்க காலம் ஒரு வாழ்வியல் சார்ந்த மதிப்புமிக்க ஒரு காலமாக மதிக்கப்படுகிறது. அதே போல ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு தலைவன் தலைவி இருவரும் அமர்ந்து நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது தலைவி சொல்லுவான், நாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று பேசலாமே என்று தலைவி சொல்லுவான். அப்ப ஏன் என்று அவன் கேள்வி கேட்பான். இந்த புன்னை மரம் நான் குழந்தையாக இருக்கும்போது அம்மா எனக்கு இந்த புன்னை காய்களை கொடுத்து என்னோட விளையாட வைத்தால், ஒரு விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு காய் மட்டும் ஏதோ மண்ணுக்குள் புதைந்து விட்டது. அம்மா நான் சாப்பிட்ட அந்த தண்ணி, பால் சோறு, தண்ணி இதெல்லாமே அம்மா வீசி விடும்பொழுது அந்த ஈரம் பட்டு அந்த புன்னை மரம் வளர்ந்து வருகிறது. என்னை போலவே நான் சாப்பிட்ட மீதங்களே அந்த புன்னை மரத்துக்கு அம்மா கொடுத்துட்டே வருவாங்க. என்னை மாதிரியே அதுவும் வளர்ந்திருக்கும். இந்த புன்னை மரம் உன் தங்கையை போன்றது. அதனால நாம ஏதாவது பேசி கொண்டிருந்தால் இந்த புன்னை மரமாய் என் தங்கைக்கும் கேட்கும் என்று வெட்கத்தில் அவள் நாணம் சிவந்து அவள் நகர்ந்து கொள்கிறாள். அப்படிப்பட்ட தலைவன் தலைவியினுடைய பேச்சை கேட்கிறான் என்றால் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த சங்க காலம் நம்ம சொல்லி தருகிறது. ஒரு பெண்கள் அதனாலதான் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டுமே படித்தவனாகிறான். ஆனால் ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையே படித்தவங்கள் ஆகுவதற்கு ஆகும் என்று சொன்னார்கள் என்றால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். பொதுவாகவே சொல்லுவாங்க, பெண்களுடைய பேச்சை கேட்டால் ஒரு நல்ல சமுதாயத்தையும் நல்ல மக்களையும் உருவாக்க முடியும் என்பதற்கு இப்படிப்பட்ட பாடல்களையும் கருத்துக்களையும் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் மறக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல சமூகத்தில் நாம குழந்தையா இருக்கும்போது தாத்தா பாட்டி கதைகளை கேட்டு வளர்ந்தோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஞாபக சக்தி நம் மனதில் பதிந்திருக்கும். இப்போ ஒரு கதையை சொல்றாங்க, ஒரு சின்ன கதையை சொல்லும் போது அந்த கதைக்குள்ள இருக்கிற படிம காட்சிகள் நமக்கு மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கிற நல்ல கருத்துக்கள் நல்ல சிந்தனைகளை நாம் இந்த பெரியவர்களும் பெற்றோர்களும் நமக்கு விதைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களை விதைத்ததனாலதான் இந்த சமூகம் நல்ல சமூகமாக இருந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வாய்ப்புகள் இல்லாம போனது காரணம் என்னன்னா, கூட்டு குடும்பம் என்ற ஒரு குடும்ப வகை இருந்தது. ஆனால் இன்று அதை தனி குடும்பமாக மாறின பின்னாடி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் செய்திகளையும் சொல்வதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலதான் குழந்தைகள் இன்றைக்கு வேறு பாதையை நோக்கி போகிறார்கள் என்பதை சொல்லி, ஒரு குழந்தை நல்லா சிரிச்சு விளையாடக்கூடிய ஒரு குழந்தை ஏன் காட்டுல பார்த்து சிரிக்கிறது என்றால், பேசக்கூடிய அப்பா அம்மாக்களும் பேசக்கூடிய தாத்தா பாட்டிகளும் கூட இல்லாததால்தான் விலங்குகள் பேசுவதை பார்த்து இந்த குழந்தைகள் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறது என்பது சொல்லி, நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு குழந்தைகள்லாம் நாமும் அவர்களோடு பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கும் போதுதான் இந்த சமூகம் நல்ல சமுதாயம் மாறும் என்பதற்கு இப்படிப்பட்ட கருத்துக்களும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.